நான் பாத்திமா ரின்சியா. வெல்கம் வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப், லைக் செய்யவும், கமெண்ட்ஸ் தெரிவிக்கவும், ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். வீடியோவிற்கு செல்வோம். மன உறுதி, இந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கு இல்லையா? ஆனா இந்த மன உறுதி எங்கிருந்து வருது? வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடி ஒரு சின்ன பயணத்துக்கு போகலாம். நான் என்ன கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணுமா? இந்த கேள்வியை எப்போதாவது உங்களுக்குள்ள நீங்களே கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பா நம்மள பல பேர் கேட்டிருப்போம். சரி, இதே கேள்வியோட ஆரம்பிக்கிற ஒருத்தரோட கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு பெருசா உலகத்தை ஜெயிக்கணும்னு எல்லாம் ஆசை கிடையாது. ரொம்ப சிம்பிள். அவனோட ஒரே ஆசை ஒரு சாதாரண சந்தோஷமான வாழ்க்கைய வாழணும், அவ்வளோதான். ஆனா அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனோட வாழ்க்கை அவ்வளோ சுலபமா இல்ல. அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. அம்மா நிறைய ராத்திரிங்கள்ல தனியா உட்கார்ந்து அழுறத அவன் பாத்திருக்கான். எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தான். ஆனா வாயை திறந்து யாரிடையும் எதுவுமே சொல்லல. அவனுடைய உண்மையான போராட்டம் எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? ஸ்கூல்ல தான். அவனை சுத்தி இருந்தவங்களோட வார்த்தைகள், அதுதான் அவனை ரொம்பவே காயப்படுத்த ஆரம்பிச்சது. அவனை பார்த்து சிரிச்சாங்க. நீ எல்லாம் எதுக்குமே லாயக்கில்ல அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் ஒரு விஷம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, உன்னால வாழ்க்கையில ஒண்ணுமே சாதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஈட்டி மாதிரி அவன் இதயத்துல குத்துச்சு. மொத்தமா உடைஞ்சு போய் ஒரு பெரிய விரக்திக்குள்ள அவன் போயிட்டான். அப்படி ஒரு நாள் வீட்டுக்கு வந்து தனியா உட்கார்ந்து ரொம்ப நேரம் அழுதான். அப்போதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோமே அந்த கேள்வி, அது தனக்கு தானே கேட்டுக்கிட்டான். நான் இப்படியே தான் இருக்கணுமா? அந்த நேரத்துல அதே கிராமத்துல ஒரு வயசான பெரியவர் இருந்தார். அந்த பையனோட வலியையும் கஷ்டத்தையும் அவர் கவனிச்சார். அவனுக்கு வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணார். அவர் அந்த பையனை கூப்பிட்டு தன் கையில இருந்து ஒரு சின்ன விதைய காட்டினாரு. காட்டிட்டு ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டார். இந்த விதை நான் நிலத்துல போட்டா அது உடனே மரமா வளர்ந்துடுமா? அந்த பையன் இல்லன்னு தலையாட்டினா, அத பார்த்து அந்த பெரியவர் மெதுவா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நம்ம வாழ்க்கையும் இப்படிதான் தம்பி. ஒரு விதை பெரிய மரமா வளர்றதுக்கு முன்னாடி அது முதல்ல தன்னைத்தானே உடைச்சுக்கணும். அந்த போராட்டத்துக்கு அப்புறம்தான் வளர்ச்சியே இருக்கு. அந்த பெரியவரோட வார்த்தைகள் அது அவன் மனசுல ஆழமா பதிஞ்சது. அன்னைக்கு அவன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை ஏற்பட்டது. அவனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உருவாக ஆரம்பிச்சது. அவன் தனக்குத்தானே ஒரு சத்தியம் செஞ்சுக்கிட்டான். வேற யாருமே என்ன நம்பலைனாலும் பரவாயில்ல, நான் என்ன நம்புவேன். இந்த ஒரு நம்பிக்கை தான் அவனோட மொத்த பயணத்துக்கும் அஸ்திவாரமா இருந்துச்சு. ஆனா அவனோட பாதை பூ போட்ட பாதெல்லாம் இல்ல. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்னதா முயற்சி பண்ணான். சில சமயம் தோத்து போனான், அழுதான். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் ஒருபோதும் முயற்சியே கைவிடவே இல்ல. தோப்பான், அழுவான், ஆனா மறுபடியும் எந்திரிச்சு முயற்சி பண்ணுவான். இந்த சைக்கிள் தொடர்ந்துட்டே இருந்துச்சு. நாட்கள் வாரங்களாச்சு, வாரங்கள் மாசங்களாச்சு, மாசங்கள் வருஷங்களாச்சு. இத்தனை வருஷங்களா அவன் போட்ட அந்த தொடர் முயற்சி கடைசியா அதுக்கான பலனை கொடுக்க ஆரம்பிச்சது. அவனுடைய வெற்றிய நாம எப்படி பார்க்கணும்? அவன் பெரிய ஆளானதாலோ இல்ல நிறைய பணம் சம்பாதிச்சதாலோ கிடையாது. அவனோட உண்மையான வெற்றி என்னன்னா, அவன் மத்தவங்களுக்கு உதவி செய்யற ஒரு நல்ல மனுஷனா மாறினான். அதுதான் அவனோட மிகப்பெரிய வெற்றி. சரி, எப்படி அவனால இந்த மாற்றத்தை அடைய முடிஞ்சது? இதுக்கு பின்னாடி இருந்த ஒரே ஒரு காரணம்தான். மலை மாதிரி பிரச்சனைகள் வந்த போதும் சரி, கண்ணீர்ல கரைஞ்சு போன போதும் சரி, அவன் முயற்சியை மட்டும் கைவிடவே இல்ல. ஓகே, இப்போ இந்த கதையை நாம ஏன் கேட்டோம்? ஏன்னா இந்த கதை அந்த பையனோட முடியல. உண்மைய சொல்ல போனா இந்த கதை இப்போதான் ஆரம்பிக்குது உங்ககிட்ட இருந்து. வாழ்க்கையோட சில அடிப்படை உண்மைகளை நாம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு விதை தன்னை உடைச்சுக்காம மரமா வளரவே முடியாது. அதே மாதிரி ஒரு இரண்ட ராத்திரி முடியாம ஒரு பிரகாசமான விடியல் வரவே வராது. இப்போ ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நாம இதுவரைக்கும் கேட்டது ஏதோ ஒரு பையனோட கதை கிடையாது. இது உங்க கதை. ஆமா, உங்க கதை தான். நீங்க இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம், அழுதிருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பையனுக்குள்ள இருந்த அந்த விதை உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கு. அதனால தயவு செஞ்சு இன்னைக்கு மட்டும் முயற்சியை கைவிட்டுடாதீங்க. ஏன்னா நாளைக்கு வர்ற நாள் கண்டிப்பா உங்க நாளா இருக்கும். உங்களோட கதை இன்னும் முடியல. மன உறுதியோட அதை எழுதி முடிங்க. நெவர் கிவ் அப். தலைப்பு என்னன்னா, மன உறுதியின் விதை உங்கள் வெற்றிக்கான பயணம். முதல்லயே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். நாம கேட்க போற இந்த கதை ஏதோ ஒரு பையனோட கதை இல்லவே இல்ல. இது உங்க கதை.
ஆமா, உங்க வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு கதை. சரி, இப்ப நாம அந்த கதைக்குள்ள போகலாம் வாங்க. நம்ம ஹீரோவோட உலகத்துக்குள்ள ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ஒரு பையன் அவன். அவனோட உலகம் ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன கிராமம், வசதி வாய்ப்பு பெருசா இல்ல, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஆனா இதையெல்லாம் விட அவங்கிட்ட இருந்த ஒரு பெரிய சொத்து என்ன தெரியுமா? அவனோட நல்ல மனசு. இங்கேதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவனுக்கு பெரிய பணக்காரன் ஆகணும், பேர் புகழ் சம்பாதிக்கணும்லாம் ஆசையே இல்ல. அவனோட ஒரே கனவு, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கனவு, தன்னோட அப்பா அம்மாவை சந்தோஷமா பாத்துக்கணும். இது நம்மள பல பேரோட கனவா இருக்கும் இல்லையா? ஆனா வாழ்க்கை நினைச்ச மாதிரி அவ்ளோ ஈஸியா இருந்திருக்கா என்ன? அவனுக்கு வந்த பிரச்சனை அவனோட ஏழ்மையால இல்ல, மத்தவங்க பேசின வார்த்தைகளால தான் வந்தது. ஸ்கூல்ல அவன் மனசுல தச்ச ஆணி மாதிரி ஒரு வார்த்தை, நீ ஏழை. சும்மா சொன்ன வார்த்தை இல்லாது அவனோட அடையாளத்தையே குத்தி கிழிச்ச மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அதை விட மோசமா ஒரு தாக்குதல், உன்னால வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது. இந்த வார்த்தைகளை அவன் ஒவ்வொரு நாளும் கேட்டான். இது வெறும் வார்த்தைகள் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா மனசு கொள்ற விஷம் மாதிரி. இப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து தனியா உட்கார்ந்து அழுறான். அப்போ அவன் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான், நான் ஏன் பிறந்தேன்? பாருங்க, ஒருத்தனோட நம்பிக்கையே மொத்தமா நொறுக்கிடுச்சு அந்த வார்த்தைகள். ஆனா அவன் முழுசா உடைஞ்சு போயிருந்த அந்த சமயத்துலதான் ஒரு சின்ன விதை மூலமா ஒரு பெரிய பாடம் அவனுக்கு கிடைக்குது. அந்த ஊர்ல ரொம்ப அறிவான ஒரு வயசான பெரியவர் இருந்தாரு. அவர்தான் அந்த பையன்கிட்ட ஒரு சின்ன விதைய கொடுத்து ஒரு வாழ்க்கை பாடத்தையே சொல்லி கொடுத்தாரு. அந்த விதை தான் அவனோட வாழ்க்கையே மாத்த போற ஒரு மேஜிக் கீ. அந்த பெரியவர் சொன்ன விஷயம் ரொம்ப ஆழமானது. அவர் கேட்டாரு, ஒரு மரம் வளரணும்னா அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியுமா? முதல்ல அந்த விதை தன்னைத்தானே உடைச்சுக்கணும். அப்புறம் அது மண்ணுக்குள்ள போய் யாரு கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சு போகணும். இந்த 2 விஷயமும் நடந்தா மட்டும்தான் அந்த விதைக்குள்ள இருந்து ஒரு சின்ன செடி மெதுவா வெளியே வந்து அப்புறம் ஒரு பெரிய மரமா வளரும். யோசிச்சு பாருங்க, வளர்ச்சிக்கு முன்னாடி உடைஞ்சு போறதும் இருட்டுல இருக்கிறதும் எவ்ளோ முக்கியம்னு புரியுது இல்லையா? அந்த பெரியவர் சொன்ன இந்த சிம்பிளான பாடம் அந்த பையனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்துச்சு. அங்கிருந்துதான் ஒரு புது சக்தி அவனுக்குள்ள பறக்குது. அவன் தனக்குத்தானே ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டான். யாரு என்ன நம்புனாலும் நம்பலனாலும் சரி, இனிமே நான் என்ன முழுசா நம்புவேன். இந்த ஒரு முடிவு, இதுதான் அவனோட கதையோட டர்னிங் பாயிண்ட். ஆனா முடிவெடுத்த அடுத்த நாளே எல்லாம் மாறிடல. அவனோட பயணம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா தான் முன்னேறினான். பல தடவை தோத்து போனா, தனியா உட்கார்ந்து அழுதான். ஆனா ஒண்ணு மட்டும் அவன் செய்யவே இல்ல, முயற்சிய கைவிடல ஒருபோதும். இது ஒரு நாள் 2 நாள் கதை அல்ல, பல வருஷங்கள். ஆமா, வருஷங்கள் ஓடி போச்சு. மன உறுதிங்கிறது 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் இல்ல, அது ஒரு மாரத்தான். பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு காலத்துல எல்லாரும் நீ எதுக்குமே லாயக்கல்லன்னு சொல்லி கேலி செஞ்சாங்களே, அதே பையன் இன்னைக்கு பல பேருக்கு ஒரு நம்பிக்கையா ஒரு வழிகாட்டியா மாறி நின்னான். இதுக்கு காரணம் அவனோட அதிர்ஷ்டமோ அறிவோ இல்ல, அவனோட விடாமுயற்சி. அது மட்டும்தான். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். எதுக்கு இந்த கதையை நான் சொன்னேன்னு கேக்குறீங்களா? ஏன்னா இந்த கதை எப்படி உங்க வாழ்க்கையோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒருவேளை இப்போ நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிற இந்த நிமிஷம் நீங்க ரொம்ப உடைஞ்சு போயிருக்கலாம், ரொம்ப டயர்டா சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த விதை சொல்லி கொடுத்த பாடம் இதுதான். ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. ஒரு விதை உடைஞ்சாதான் மரம் வளர முடியும். இருட்டு இருந்தாதான் வெளிச்சத்தோட அருமை தெரியும். அதே மாதிரி நீங்க படுற கஷ்டங்கள் தான் உங்க வெற்றிக்கான அஸ்திவாரம். நீங்க இப்போ இருக்கிற நிலைமை உங்க வளர்ச்சிக்கான படி, அவ்வளவுதான். அதனால இன்னைக்கு கஷ்டமா இருக்குன்னு துவண்டு போயிடாதீங்க. நான் சொன்னது ஒரு பையனோட கதை மாதிரி தெரிஞ்சானோ, இது உங்க கதை. முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நாளைக்கு வர்ற நாள் நிச்சயமா உங்க நாளா இருக்கும். ஒருபோதும் கைவிடாதீங்க. சரி நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு மறந்துடாதீங்க. நாளை இது மாதிரி இன்னொரு வீடியோவோட சந்திப்போம்.